Hi friends, welcome to Raga's Kitchen. நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ற வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல நம்ம கோதுமை மாவுல எப்படி சுவையான உப்புமா செய்யறதுனா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். இது ரொம்ப உதிரியா நல்லா டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு pan வச்சுக்கலாம். panல 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்தீங்கன்னா 4 பேர் வந்து டிஃபன் சாப்பிட்ற அளவுக்கு உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வந்து வறுத்துக்கோங்க. உங்களுக்கு லைட்டாக ஒரு கலர் சேஞ்ச் இருக்கும். அதே மாதிரி வாசனையும் நல்லா வாசனையாக இருக்கும். அது நீங்கள் வறுக்கிறப்போ உங்களுக்கு நல்லா வாசம் வரும். அதே மாதிரி சூடாகணும் மாவு. இந்த 4 நிமிஷத்தில் உங்களுக்கு நல்லா சூடாயிரும். நல்லா வாசமும் வர ஆரம்பிச்சிரும். கொஞ்சம் விடாமல் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தீஞ்சிராமல் இருக்கும் மாவு. அதுக்காக நம்ம கொஞ்சம் கலரி விட்டுக்கோங்க நல்லா. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். மாவு நல்லா சூடாயிருச்சு, நல்லா வாசனையாகவும் இருக்குது. இப்போ இதை வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றி எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் ஆறட்டும். லைட்டாக ஆறினதுக்கப்புறம் நம்ம இதில் தண்ணி ஊற்றி அப்படியே புட்டு மாதிரி நம்ம வந்து பிசைஞ்சிக்க போகிறோம். ஒரு பவுலில் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வச்ச தண்ணி தான் நம்ம இதில் வந்து ஊற்றி நம்ம பிசைய போகிறோம். 1.5 கப் அளவுக்கு மாவுக்கு 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டால் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நான் தண்ணி தெளித்து இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து கலந்து விட்டுக்கிறேன். ஒன்றா தண்ணி ஊற்றிடாதீங்க, அப்புறம் நிறைய போயிடும் உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி வந்து கிளறி விட்டுட்டே வாங்க. நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் சூடாக இருக்குது, நல்லா கொதிக்கிற தண்ணின்றனால நான் இப்போ இது மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஆறுனுச்சுன்னா நம்ம கை வச்சு இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இப்போ நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இப்போ இருந்து பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி பாருங்கள், நல்லா உதிரியாக இருக்குது மாவு. இது எந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி தண்ணி ஊற்றி பிசையணும் அப்படின்னா, நீங்கள் கையில் பிடிச்சிங்க அப்படின்னா கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க வரணும் உங்களுக்கு. பாருங்கள், நான் இப்போ செஞ்சு காமிக்கிறேன். இப்போ நல்லா வந்து உதிரி ஆக்கிக்கோங்க. எங்கேயுமே கட்டியாக இல்லாமல் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா உதிரியாக ஆக்கிக்கோங்க. இந்த மாதிரி இது கையில் கொஞ்சமாக மாவு கையில் எடுத்து நீங்கள் வந்து நல்லா பிடிச்சிங்கன்னா கொழுக்கட்டை மாதிரி நல்லா பிடிக்க வரணும். இந்த மாதிரி பிடிச்சு விட்டுட்டு அப்புறம் லைட்டாக தொட்டு விட்டிங்கன்னா உதிரியாக கொட்டிடணும். இந்த மாதிரி ஸ்டேஜ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்க கன்சிஸ்டன்சின்னு அர்த்தம். இந்த மாதிரி வர வரைக்கும் நீங்கள் வந்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போது நம்ம வந்து புட்டுலாம் வேக வைப்போம் இல்லையா, புட்டு கொழுக்கட்டை அதெல்லாம் வேக வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் இந்த மாவை கொட்டி வேக வச்சு எடுக்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி துணி போட்டிருக்கேன். துணி வந்து காஞ்ச துணி தான் இது. அந்த துணியில் மாவு ஃபுல்லாக கொட்டி இந்த மாதிரி மூடி வச்சுருங்க. மூடி வச்சு இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சமாக ஊற்றி அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை வச்சு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணியில் துணியை நினச்சி போடணுன்னு தேவையில்லை. நீங்கள் காஞ்ச துணியை இதுக்கு யூஸ் பண்ணலாம். நீங்கள் இட்லிக்கு தண்ணி எவ்வளோ வேக வைக்கிறதுக்கு வைப்பீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி வச்சா போதும் கீழே. இப்போ 10 நிமிஷம் நல்லா வேக விட்டு இதை எடுத்துக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. உங்களுக்கு நல்லா வெந்திருக்கும் இது. இந்த துணியோடு அப்படியே எடுத்து நம்ம வேறொரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா மாவு வெந்திருக்கு. நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா திரியாக அது மாதிரி வரணும். நல்லா மாவு வெந்தது உங்களுக்கு தெரியும். நல்லா கையில் எதுவுமே ஒட்டாமல் உங்களுக்கு வரணும். இப்போ இதை வந்து இந்த பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். அது துணியிலேருந்து எடுத்து இப்போ இந்த மாதிரி நீங்கள் வேக வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாவில் நீங்கள் வந்து சர்க்கரையும் தேங்காயும் போட்டு கலந்து நீங்கள் வந்து கோதுமை மாவு புட்டு மாதிரி கொடுக்கலாம். இல்லைனா நம்ம வந்து இப்போ வந்து தாளித்து கொட்டி இதை வந்து உப்புமா மாதிரி செய்ய போகிறோம். அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்வீட்டாக நீங்கள் புட்டு மாதிரி கொடுத்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் கையில் எடுக்கிறேன். கையில் ஒட்டாமல் இந்த மாதிரி வரணும். இப்போ ஒரு வாணலி வச்சுக்கலாம். வாணலியில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, கடலைப்பருப்பு, 2 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். அது கூட நீட்டமாக கட் பண்ணி ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நறுக்கி இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறத சேர்த்திக்கலாம். இது எல்லாமே கொஞ்சம் நேரம் வந்து வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்குனா போதும். நம்ம வந்து மாவில் வந்து உப்பு சேர்க்கலை, அதனால் அதுக்கும் சேர்த்து இதில் தான் வந்து நம்ம வந்து உப்பு சேர்த்திக்க போகிறோம்.
தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப சாஃப்டாக உதிரியாக இருக்கும். உங்களுக்கு சாப்பிட்றப்ப கொஞ்சம் நடுவில் நறுக்குன்னு இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வேர்க்கடலை சேர்த்திக்கோங்க. நான் இது கூட இப்போ வந்து வேர்க்கடலை சேர்த்திக்க போகிறேன். உங்களுக்கு பிடிச்சமான அளவுக்கு நீங்கள் வந்து வேர்க்கடலை சேர்த்திக்கலாம். நீங்கள் வேணும் அப்படின்னா இது கூட காய்கறி இல்லாமல் சேர்த்திக்கலாம். கேரட்டு, பீன்ஸ் இதெல்லாம் கூட நீங்கள் சேர்த்திக்கலாம், பட்டாணி இதெல்லாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட சேர்த்து இந்த கோதுமை மாவையும் இதுக்குள்ளே கொட்டிக்கலாம். பாருங்கள், நான் இது கொட்டுறப்பே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம கோதுமை மாவுக்கும் இந்த புட்டு மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இதுவுமே நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. நிறைய வேணும்னா கூட ஒரு 4-5 மிளகாய் நீங்கள் சேர்த்திக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் கலந்து விடுறப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும் இந்த மாவு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 தடவை 3 தடவை நீங்கள் தண்ணி தெளிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் கலந்து விடுறப்போ சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு 2-3 தடவை தண்ணி தெளித்து இந்த மாதிரி கலந்து விட்டுருக்கேன். பாருங்கள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு. மேலே வந்து கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு லெமன் வந்து பிழிஞ்சிக்கலாம். நம்ம எலுமிச்சைப்பழம் பிழியறதால இதோட டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு லைட்டாக ஒரு புளிப்புத்தன்மை உங்களுக்கு ஒவ்வொரு வாய் சாப்பிட்றப்பமே தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், நல்லா உதிரியாக வந்திருக்கு. ரொம்ப தண்ணி தெளித்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாயிரும். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். கடைசியாக ஒரு லெமன் மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை கண்டிப்பாக குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய உதிரியான டேஸ்ட்டான கோதுமை மாவில் உப்புமா வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.